எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து யாரோ அவ்வளோ பெருசாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு எப்படி சொல்கிறது, நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை ரீட் பண்ணுறப்போ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. உங்களுக்கு என்னமோ நல்லா இருக்குது, கேட்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுன்னு பேர். ஆனால் வந்து நான் அதெல்லாம் ரீட் பண்ணுறப்போ எனக்கு உண்மையிலே அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் வீடியோ போட்டதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே அதுதான். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லார் கமெண்ட்டும் ரீட் பண்ணுவேன், ஒருத்தரதும் விட மாட்டேன். ஓகேவா? ரிப்ளை பண்ண மாட்டாங்களோ இல்லைனா பார்க்க மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நான் கண்டிப்பாக எல்லாருடைய கமெண்ட்டும் ரீட் பண்ணுவேன். ஓகேவா? தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். எதனாவது மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் திருத்திப்பேன். ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு சேனல்லையும் சரி இப்போயும் சரி நான் எந்த வீடியோவுமே வந்து 30 மினிட்ஸ்க்கு கம்மியாக போட்டது கிடையாது. மேபி இது அதை விட சின்னதாக வர வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். அதிகபட்சம் பெருசாக போகும்னு நம்புகிறேன். ஏன்னா நான் இதை ரொம்பவும் ஷார்ட் டியூரேஷனில் இது பண்ணேன், யோசித்தேன். அதனால தான். ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேடா, இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை தாண்டா காட்டுறாங்க. வீடு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கு. ரொம்ப லக்ஸுரியஸும் கிடையாது, ரொம்ப புவரும் கிடையாது. அழகாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவ்வளோ அழகாக இருக்குது வீடு பார்க்குறதுக்கு, நீட்டாக. அதே சமயம் ரொம்பவும் அமைதியாக இருக்குது. யாருமே இல்லை வீட்டில். அப்படியே கட் பண்ணி பெட்ரூமில் காட்டினா அங்கே 2 பேர் நல்லா டைட்டாக, அவ்வளோ லவ்வபுளாக அழகாக, அவங்க ஒரு கப்பிள்ஸாக இருப்பாங்க போல், அவ்வளோ அழகாக டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்கா. இப்போ அதில் ஒருத்தருடைய ஃபோன் வந்து ரிங் ஆகுது. இப்போ உடனே அந்த 2 பேரில் ஒரு பர்சன், யாராவது இந்த நேரத்தில் கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பொறுமையாக ஃபோன் எடுத்து அப்படியே ஆன் பண்ணி காதில் வைக்க, இப்போ உடனே அந்த சைடில் இருந்து, ஹலோ டே, என்ன பண்ணிகிட்ருக்கா? அம்மா தூங்கிட்டுருக்கேன். டேய், நான் வந்து அப்போவே ஃபோன் பண்ணி என்ன சொன்னேன்? தூங்காதரா, வந்துட்டுருக்கோன்னு தான் சொன்னேன். இப்போ கீழே வந்து கதவை துறவா, நாங்கள் வாசலில் நின்றுட்டுருக்கோம். என்னது? வாசல் நின்றுட்டுருக்கோண்டா, சீக்கிரம் வந்து கதவை துற. வாசல்லையா? எப்போம்மா ஃபோன் பண்ணி சொன்னீங்க? அட பாவி, சரி வா வந்து துற, எவ்வளோ நேரம் வெளியே நிற்கிறது? வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டீ தான் காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி, ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன், இவ்வளோ வேறு நல்லா தூங்கிட்டுருக்கானே. சங்குக்கா, சங்குக்கா, டே என்ன டே, என்ன? அம்மா அப்பா மாட்டாங்க, சீக்கிரம் கிளம்பி போ. எங்கே போ சொல்கிற? ஐயோ டே, நீ ஏன் வீட்டில் இருக்கடா? ஐயோ ஞாபகம் இருக்கா இல்லையானே தெரில. டே எழுந்திரி, இதுக்கப்புறம் உதச்சி தள்ளிட்டு போய் எலும்பு. கொஞ்ச நேரம் தூங்க விட ப்ளீஸ், உடம்பெல்லாம் வலிக்குதுடா. உடம்பு வலிக்குதா? நான் வேணா நாளைக்கு உனக்கு மட்டும் அனுப்பி விடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் எழுந்திரிச்சு போ, அம்மா அப்பெல்லாம் கீழே நிற்கிறாங்க. நீ ஏன்டா ரூம்குள்ளே வந்த? அட்டா பாவிட்டே, நீ தாண்டா என் வீட்டுக்கு வந்த. 4 மணிக்கு வந்தவன், மணி இப்போ 10 ஆக போகுது. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக எழுந்துருச்சு. அப்படியே சோம்பல் முடிச்சுட்டு நின்றுட்டுருக்க. கீழே இருந்து டோர் நாக் பண்ணுற சவுண்ட் அவ்வளோ சவுண்டாக கேட்டுட்ருக்கு. இப்போ உடனே இங்கே பாரு ஜங்குக்கா, இதுக்கப்புறம் லேட் ஆச்சுன்னா அம்மா அப்பாவுக்கு டவுட் வந்துடும். நான் கீழே போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணுறேன், நீ எப்படியாவது எகிரி வச்சு போயிட. டேய், ஒரு காஃபி மட்டும் கிடைக்குமா? ஏய், உயிர் போகிற பயத்தில் இருக்க, காஃபி கிடைக்குமான்னு கேட்டுட்ருக்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே நம்ம ஜங்குக்கா ஷோல்டர் அப்படியே பிடிச்சி அங்கே உள்ள ஒரு பெரிய விண்டோ பக்கமாக அப்படியே தள்ளி தள்ளி விட்டுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கும் அப்படியே பொறுமையாக நடந்து அந்த பக்கமாக போயிட்டுருக்கா. இப்போ உடனே ஃபைனலாக நம்ம டே தான் நம்ம ஜங்குக்குடைய சீக்ஸில் லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு, சரி நான் போகிறேன், எப்படியாவது குச்சி போய்ட்டு ப்ளீஸ் மாட்டிக்காத அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே காலை தூக்கி வைக்கிறாரு பொறுமையாக. இப்போ தான் அந்த ஜன்னல் மேலே நம்ம டே வந்து ஓகே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு கீழே குண்டு ஓடி போயிட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ணேன். இப்போ உடனே அவங்க அம்மா தான், டே திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்டா? அம்மா சாரிம்மா, தூங்கிட்டு இருந்தேண்ணா, அதான் எழுந்திரிச்சு வர லேட் ஆயிடுச்சு.
சரி, தண்ணி கொஞ்சம் போய் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தான் அப்படியே கிச்சன் பக்கமாக நடந்து போயிட்டுருக்கா. இப்போ உடனே மேலேருந்து டக்கு டக்குன்னு அப்படியே ஏதோ விழுற மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ உடனே அவங்க அம்மா, ஏய் மேலே என்ன சவுண்டு? அம்மா அது அது எலியை தான் ஓடி இருக்கும். எலியா? இல்லைம்மா, எதனாவது தட்டிக்கிட்டு எதனாவது விட்டுருக்குன்னா நான் எதனாவது ஒழுங்காக சரியாக வச்சுருக்க மாட்டேம்மா. விடுங்க, இந்தாங்க தண்ணி. கொடு கொடு. அம்மா ஜிமின் வரலையா இன்னைக்கு? அவன் வந்தான், காலையிலே போயிட்டாம்மா. ஓ சரி சரி, எல்லா வேலையும் முடிச்சிட்டல? எல்லா வேலையும் முடிச்சிட்டோமா, நாளைக்கு காலையில் எழுந்துச்சி காலேஜுக்கு போகிறது தான். சரி, ஆனால் அம்மா எனக்கே கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நாளைக்கு லீவ் போட்டுக்கட்டுமா? கொண்டுருவோம் ஒன்று, மரியாதையாக போயிடு. சரி, நல்ல வேலை போகாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டீ தான் அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே அவருடைய ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. கொஞ்சம் வேக வேகமாக நடந்து போயிட்டுருக்காரு. ஜங்குக்கு போனாரா இல்லையான்னு தெரில இல்லையா? ஸோ அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டீ தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. பொறுமையாக ஜங்குக்கு போயிட்டாரான்னு போய் பார்த்தா நம்ம ஜங்குக்கா அந்த ஜன்னல்லே சாஞ்சிட்டு நின்றுட்டுருக்காரு போகாமல். இப்போ உடனே டோரை லாக் பண்ணிட்டு, ஏய் என்ன போகாமல் இங்கே இருக்கா? டேய் உன் அப்பனை பாடுறா கீழே. ஐயோ இன்னைக்கு நீ போன மாதிரி தான். என்ன பண்ணுறாரு? அவ்வளோ நேரமாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு அவரு. அப்போ பிஸ்னஸ் விஷயமா எதனா பேசிகிட்டு இருப்பாருடா. அப்படி பேச ஆரம்பித்தாலே டைம் ஆகும், அவர் ஃபோனை கட் பண்ணவே மாட்டாரே. இப்போ நான் இன்றைக்கி நைட் இங்கே தானா கொண்டுருவோம் மோனே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவர் போவார், அதுக்கப்புறம் போ. விட மாட்டேன் தான். சரி கொஞ்ச நேரம் கொஞ்சம் இல்லாமல் அவர் போகிற வரைக்கும். ஜங்குக்கா கொஞ்சமாவது சீரியஸாகிரு. சீரியஸாக தான் சொல்கிறேன், கொஞ்சம் இல்லாமா? ஐயோ நீ இதில் மட்டும் நல்லா சீரியஸாக. ஐயோ என்ன போதுன்னு தெரியலையே, அம்மா வேறு கீழே இருக்காங்க, எப்போ மேலே வருவாங்கன்னு சொல்லவே முடியாது. எனக்கு படப்படன்னு இருக்குது. நீ எதுக்கு படப்படன்னு இருக்க? அம்மா மேலே வந்தாங்கன்னா ஹாய் அத்தை எப்படி இருக்கீங்க, உங்கள் பையனை கட்டிக்கு வரவன் நான் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். போடா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டேவும் ஜங்குக்கும் இப்படியே பேசிகிட்ருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. எப்படியோ நம்ம டேவுடைய அப்பாவும் ஃபோனை பேசிகிட்டு கரெக்டாக உள்ளே வர நம்ம ஜங்குக்கு அப்படியே மேலேருந்து எகிரி குதிச்சு கரெக்டாக கீழே போய் லேண்ட் ஆகிட்டு குண்டு ஓடிடுறாரு. அதில் தூரத்தில் போயிட்டு வர ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு அப்படியே போக இப்போ உடனே நம்ம டேவும் ஓகே ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிவிட இப்போ தான் நம்ம டேக்கு மூச்சே வருது. இங்கே இவர் ஓடினதும் கரெக்டாக ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஜிமின் தாண்டா நம்ம டேக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இப்போ உடனே ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ சொல்லுடா. ஏய் டே ஜங்குக்கிங்க போயிட்டானா? ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. ஃபோன் பண்ணியா? ஐயோ ஃபோன் இங்கே இருக்கு. அச்சோ ஓடுறானே. ஐயோ போச்சு. ஏய் புரியாச்சுடா. இல்லைடா இப்போ தான் இறங்கி போனா, ஃபோனை இங்கேயே வச்சுட்டு போயிட்டுருக்காண்டா. ஐயோ என்னாச்சு? இல்லை அது என்னடா? இல்லைடா நம்ம ஜங்குக்கு ஃபோன் அட்டன் பண்ணலன்னு அவங்களுடைய பேரண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் டே வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டேன். அட பாவி டே, இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது, சமாளிப்பானா என்னன்னு தெரியலையே. அச்சோ போச்சு போ அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்ருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டினா நம்ம ஜங்குக் தான் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து அப்படியே வீட்டு பக்கத்தில் வந்து அப்படியே சடன் பிரேக் போட்டு வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே கேஷுவலாக நடந்துற மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போக இப்போ உடனே அவங்க அப்பா தான் ஜங்குக் நெல்லு போச்சுரா. அப்பா எங்கே போயிட்டு வர? ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னா யூங்கி வீட்டுக்குப்பா. யூங்கி வீட்டுக்கு? எதுக்கு? இல்லைப்பா சும்மா போய் பேசிட்டு வந்தேன். உன் ஃபோன் எங்க? ஃபோனு ஃபோனு யூங்கி வச்சுருக்கான்ப்பா. எதுக்கு? அவன் ஆள்கிட்ட பேசணுமா, அவன் ஃபோன் ரிப்பேர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ சார், இப்படிலாம் தானே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ? அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி தயங்கி ஹால்லே நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே கிச்சன்லேருந்து அவங்க அம்மா கையில் ஒரு உருட்டுக்கட்டி அப்படியே தட்டிக்கிட்டே வராங்க. டேய் எங்கடா போயிருந்த? அம்மா அதான் சொன்னனே யூங்கி வீட்டுக்கு.
ஓ! மின்யோங்கி எப்போ கிம் டேயோங்கா மாறினாரு? ஐயய்யோ! இவன் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அம்மா என்ன சொல்கிறீங்க? தெரியாத மாதிரியே நடிக்காத. சொல்லு, எப்படி மின்யோங்கியோட நேமு கிம் டேயோங்னு மாறிச்சு? போச்சுடா, புரிஞ்சிச்சு போலயே. யாரா அந்த கிம் டேயோங்க? அம்மா அதுவும் ஃப்ரெண்டு தான்ம்மா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் 4 மணிக்கு போயிட்டு 10 மணிக்கு வரியா வீட்டுக்கு? அது டேய், நீ யூங்கி வீட்டுக்கு போனால் யூங்கியே உன்னை வந்து ட்ராப் பண்ணியிருப்பான். மூச்சு பிடிக்க ஓடி வந்திருக்க, உடம்பெல்லாம் வெறுத்து ஊற்றிருக்கு. எங்கேருந்து வர? டே வீட்டில் இருந்தாம்மா. எதுக்கு போனேன்? அது அம்மா, டே முதல்ல யார்? டே காலேஜில் ஜூனியர். ஓ, அப்புறம் ஜூனியர் ஃப்ரெண்டெல்லாம் வச்சுருக்கியா? ஃப்ரெண்டு. ஆமாம்மா. பொய் சொல்லாத. நான் சொன்னேன்னு அப்படியே ஜால்ரை தட்டுறியா? சொல்கிறா, அவன் யார்ரா? அம்மா, நான் போக போக சொல்கிறேனே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு இப்போ சொல்லணும். ஆமாம், இல்லைம்மா, எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்குது, நான் நாளைக்கு காலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே குடுன்ட்டு மேலே ஓடிடுறாரு. மேலே ரூமுக்கு போய்ட்டு டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே டோர்லேயே சாஞ்சிட்டு, அப்பாடா நல்ல வேலை. ஆனால் பாதி விஷயம் தெரிஞ்சிச்சு போலையே. ரியாக்ஷன் வர மாதிரி இருக்குது. ஓகே ஆகிடுமோ, என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போய்ட்டு குளிச்சிட்ருக்கா. இப்போ உடனே டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே சாப்பிட்டு தூங்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் நேராக அப்படியே பொறுமையாக அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய ரூமுக்கு வந்துட்டு அவங்க அம்மாவுடைய ஃபோனை நைஸாக அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு அவருடைய ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாரு. இப்போ அந்த சைடில் இருந்து நம்ம டீ தான் வர சைலண்ட்டில் போடலையாவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஃபோன் அப்படியே சைலண்ட்டில் போட்டு கால் அட்டன் பண்ண. இப்போ உடனே அட்டன் பண்ணி, ஹலோ டே, நான் ஜங்குக் பேசுகிறேன். தெரியுது, சொல்லு. சாரிடா, ஃபோன் அங்கேயும் மறந்து வச்சிட்டேன். உன்னை கொஞ்சம் விட்டுருந்தா அம்மா பார்த்துருப்பாங்க தெரியுமா? அச்சோ சாரிடா, நாளைக்கு மறக்காமல் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுண்ணே. நான் எடுத்துகிட்டு வரேன். வீட்டுக்கு போய்டலாம். வந்துட்டேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஆனதில் அம்மாக்கு அப்பாவுக்கு டவுட் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் எவனோ ஒருத்தன் கிறுக்கு பையன் உன் பேர் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி வச்சுருக்கான்டா. எவனே தெரில. அந்த கிறுக்கு பையன் வேறு யாரும் கிடையாது, ஜிமின் தான். ஜிமினா? ஆமாம், நீ ஃபோன் அட்டன் பண்ணலன்ட்டு ஜிமினுக்கு கால் பண்ணியிருக்காங்க உங்கள் அம்மா அப்பா. அதனால் அவன் தான் லூசு பையன் உளறி வச்சுருக்கான் நீ ஏன் வீட்டில் இருக்கன்ட்டு. என் பேரையும் சொல்லியிருக்கான். அதனால தான் உங்கள் அம்மா அப்பா கரெக்டாக கேட்டிருக்காங்க. ஐயோ, நாளைக்கு இருக்க போகிற அந்த தேங்காய் வண்டிக்கு. ஏய் விடு, என்ன திட்டினாங்களா? திட்டலாம் இல்லை, உன்னை பற்றி கேட்டாங்க. நானும் ஓவராக எதுவும் சொல்லாமல் அப்புறமேட்டு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு ஓடி வந்துட்டேன். அண்ணா கதையாக சொல்லிகிட்ருக்கேன். நாளைக்கு காலையில் எழுந்துச்சி இந்த கேள்வி கூட முதல் கேள்வியாக கேட்க வாய்ப்பு இருக்கு. அச்சோ, அப்போ மேட்ரு ஓப்பன் ஆகிடுமா வீட்டில்? அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் நான் வச்சு ஓட்டுற வரைக்கும் ஒன்றும் ஆகாது. ஓ சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ நல்லா சோறு போட்டு அனுப்பிச்ச, சாப்பிட்டேன். சாரி, நானும் தூங்கிட்டேன் உன் கூடயே சேர்ந்து. அதனால தான் பரபரன்னு எடுத்து அனுப்பிச்சேன். சாரி, இனிமேட்டு தூங்க வேண்டாம், ஓகேவா? தூங்க வேண்டாமா? அப்போ வேறு எதுனா பண்ணலாமா? ஜங்குக்கா, இதுக்கு தான் உன்னை வந்ததுமே நான் தூங்க போட்டேன். நல்லா பண்ணடா. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வரலான்னு பார்த்தா தாலாட்டி பாடி தூங்கி வைக்கிற. எல்லாம் உன் கை காலை வச்சுட்டு சும்மா இருக்கணும். அப்போ நான் உன் கூட பேசிட்டு ஜாலியாக இருப்பேன். நீ அங்கேயும் இங்கேயும் கை வச்சா அப்படி தான் தாலாட்டி பாடி தூங்க வச்சுருவேன். அட்டப்பாவே, நல்லா பண்ணுற. சரி, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஜங்குக்கா, என்னடா புதுசாக ரொமான்டிக்காலாம் கூப்பிடுற? அவங்ககிட்ட பேச வந்தேன் பாரு. சரி, சொல்லு. அது வேறு ஒன்றும் இல்லை. ஐ லவ் யூ. ஓ மை காட், என்னடா அதிசயமாக இருக்குது. சொல்லணுன்னா சொல்லு, வேணான்னா போ. சரி சொல்கிறேன், சொல்லித்தல.
ஐ லவ் யூ டூ. லவ்வே இல்லையே. ஐ லவ் யூ டூ. ஓகே ஓகேவா. அடுத்து என்ன? அடுத்து அம்மா முடியாதா? நான் பெட்ஷீட்குள்ளே உட்காந்துட்ருக்கேன். இப்போ கொடுத்தனா கேட்கும். பரவாயில்ல குட்ரா. வேண்டாம். ஒன்றே ஒன்று. சவுண்ட் எஃபெக்டே இல்லையே. கொன்றுவேன். கட் பண்ணுறா அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம டே தான் காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ உடனே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம ஜங்குக் வந்து அழகாக அப்படியே போய் படுக்க போயிடுறாரு. இந்த சைடில் நம்ம டேவை பார்த்தா அவர் அப்படியே காதுலேருந்து பொறுமையாக நம்ம ஜங்குக் கூட ஃபோனை எடுத்துகிட்டு அப்படியே அதை கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஜங்குக் கூட பேசினது, அவர் ஈவினிங் வந்தப்போ அவர் கூட விளையாடிட்டு அடி வச்சுட்டு கிடந்தது, அது எல்லாத்தையுமே அப்படியே யோசிச்சுட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக படுத்துட்ருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் வருது, கண்ணு சொருகுது. அழகாக அப்படியே 2 பேரும் அப்படியே ஒரு பக்கம் அவங்கவுங்க வீட்டில் தூங்கிட்டுருக்க. இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் ஆகுதுடா. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ரொம்பவும் அப்படியே அழகாக பொறுமையாக எழுந்திருச்சு காலேஜுக்கு கிளம்பி மறக்காமல் நம்ம ஜங்கு கூடைய ஃபோனையும் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நகரா. இப்போ உடனே நம்ம ஜிமினோ அப்படியே அழகாக பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம டேவை வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு. இப்போ உடனே போகிற வழியிலேயே நம்ம ஜிமின் தான், டேய் நேற்று வர நான் பேரை வேறு சொல்லி வச்சிட்டேன், எதுவும் பிரச்சனைலாம் வரலையே? பிரச்சனை வரலையா? அவங்க அம்மா அவங்ககிட்ட எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. ஐயோ ஐயோ காலேஜுக்கு வா, உனக்கு டின்னு கட்ட போகிறான். ஐயோ நான் அப்போ பாதியில் இறங்கி போயிடுவா. அப்புறம் எனக்கு கம்பெனி. அடப்பாவி, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, என்ன கேட்டாங்களா? அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நம்ம டீ கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே நம்ம டீ வந்து நம்ம ஜிமின் கிட்ட சொல்லலாம். இப்போ வந்து ஜிமினும் அப்போ ஓப்பன் ஆகிடும் போலிடா. அப்படி தான் எனக்கும் இருக்குது. கொஞ்சம் பயமாக வேறு இருக்குடா. எதுக்கு பயப்படுற? அப்படி அவங்க மிரட்டுறவங்களாம் இருந்திருந்தா ஜங்குக்கிட்ட உன்னை பற்றி விசாரிச்சிருக்க மாட்டாங்க. அவனை மூடிட்டு உள்ளே போயிருக்க சொல்லுவாங்க. அடுத்த நாள் காலேஜ் அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி தான் ஒன்றும் பண்ணல. ஸோ மேபி அக்செப்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதே தான் இன்னும் சொன்னான், தெரியல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸும் அழகாக காலேஜ் ரீச் ஆகிடுது. இப்போ அப்படியே பொறுமையாக பஸ்ஸில் இருந்து இறங்கி அப்படியே காலேஜ்குள்ளே அப்படியே நடந்து போயிட்டுருக்கும் போது அப்படியே கிரவுண்டில், அவ்வளோ பெரிய கிரவுண்டில் இவங்க 2 பேரும் அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் பசங்க அப்படியே அங்கே இங்கேயும் நடந்து போயிட்டுருக்கா. இப்போ ஒரு பர்சன் அழகாக அப்படியே பைக்கில் ஸ்கிட் அடித்து வந்து நம்ம டீம் முன்னாடி நின்றுட்டுருக்கா. ஹெல்மெட் வேறு போட்டிருக்காரு. அவரை பார்த்த உடனே நம்ம ஜிமின் ஒரு நிமிஷம் ஜர்க்கூட்டாலும் நம்ம டீவா கையை கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே அந்த பர்சன் ஹெல்மெட்டை கட்டிட்டு சும்மா ஒரு இன்ட்ரோக்கு ஃபோன் எங்கடா? ஃபோன் இருக்கு. என்ன இதெல்லாம் சும்மா லொல்லைக்கா தனியாக மாட்டுவல்ல, வா நானும் லொல்லைக்கு பண்ணுறேன். என்ன பண்ண போகிறா? கொன்றுவேன். எப்போவுமே அந்த நினைப்பில் இருப்பியா நீ? உன்னை பார்த்தா அதான் யோசிக்க தோணுது. ஓ அப்புறம் நான் பார்க்க உனக்கு அந்த மாதிரி தான் இருக்கேன். லவ் பண்ணுறவனை பார்க்காம வேறு யாரடா பாப்பா? அதுவும் கரெக்டு தான். ஏண்டா ஃபோனு சார்ஜ் போட்டியா? ஆமாம், நீங்கள் எனக்கு சார்ஜர் போட தான் கொடுத்துட்டு வந்தீங்களா சார்? சரி சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே ஃபோனை வாங்கிட்டு அப்படியே அழகாக பாக்கெட்டுக்குள்ளே போட்டு இப்போ நான் கிளாஸில் ட்ராப் பண்ணவா? கிளாஸில் ட்ராப் பண்ணு. அப்படியே போயிட்டு அந்த சொட்ட மாண்டியன் தலையிலே நான் லேண்டிங் பண்ண. ஓகே? ஏன்டா எசக்காவே பேசுகிற? நீ பண்ணுறதுலாம் அப்படி தான் இருக்குது. எங்கேயாவது லாஜிக்காக இருக்கா? அதான் காலேஜ்குள்ளே வந்துட்டல, இதுக்கப்புறம் கிளாஸில் ட்ராப் பண்ணவானா பைக்கில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவியா? சரி வேணான்னா வேணான்னு சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி திரிகிட்டு இருக்கா. பச்சை பிள்ளைய காலையில் எப்படி உங்கள் நவரை திட்டுனா அந்த பிள்ளைக்கு நாள் நல்லா போவான்? நல்லா போகாது தான் சார். போ, பாய் பாய் பாய். லவ் யூ சொல்ல முடியாது. படா.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம அப்படியே திருப்பிக்கிட்டு போயிடா நம்ம ஜங்குக்கும் ரைட்டுடா நல்லா செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கும் பைக் எடுத்துகிட்டு இப்படிக்கா வந்துட்டாருடா. இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அழகாக கிளாஸஸ்லாம் போகுது. நம்ம ஜிமினும் 2 பேரும் அப்படியே ஜாலியாக பேசிட்டு கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அவங்களுடைய டைம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. ஈவினிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் வராரு. நம்ம ஜங்குக் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போக இப்படி தான் அழகாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு ஃபைன் டே. நம்ம தான் காலையில் காட்டுறாங்க. நல்லா மணி 9 மணி ஆகுது. குப்புறப்படந்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ உடனே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வர அந்த ஃபோனை அட்டன் பண்ணி ஹலோ டேய் எங்கடா இருக்க? தூங்கிட்டு இருக்கேன்டா. டேய் காலேஜுக்கு வரலையா? இன்னைக்கு நான் வரல. ஏன்? என் தூக்கம் வருதுடா. நான் தூங்க போகிறேன். தூக்கம் வருது? தூங்க போறியா? அட பாவி டேய் ஜங்குக்கு. அவன் எதுவும் கேட்க மாட்டான். நான் உனக்கு மெசேஜ் போடுறேன். மெசேஜு எதுவும் கேட்க மாட்டாளா? கேட்க மாட்டான். சரி சரி நீ தூங்கு. பாய், நான் கிளாஸ் போகிறேன். சரிடா அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம டேவும் அப்படியே காலை கட் பண்ணிடுறாரு. நம்ம ஜிமினா அழகாக கிளாஸ்க்கு போயிடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. இல்லாதனால தனியாக தான் கேண்டீனுக்கு இப்போ நடந்து போயிட்டுருக்கா. இப்போ உடனே அவருக்கு முன்னாடி 6 அடிக்கு ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஜேகே தான் கையை கட்டிக்கிட்டு அப்படியே நம்ம ஜிமின் மேலே நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜிமினும் அப்படி ஒரு மாதிரி கல்ப் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க இப்போ உடனே ஜங்குக்கு டேங்கடா வீட்டில் இருக்கான். ஏன் வரல? உனக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு சொன்னானே ஏன் வரலன்னு கேட்டேன். தூங்கிட்டானா? லேட் ஆகிடுச்சு. இனிமேட்டு வந்தால் ப்ரோஜனம் இல்லை நினச்சிருக்காதுன்னு லீவ் போடுறான். ஓ, எனக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு சொன்னானா? பயபிள் ஆஃப்லைனுக்கு நேற்று நைட்டு 12 மணிக்கு போயிடுது. இன்னும் வரல ஆன்லைனுக்கு. அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் காலைல ஃபோன் பண்ணும்போதே தூங்கி தான் பேசிகிட்டு இருந்தான். ஓ சரி, இன்றைக்கி ஈவினிங் அவங்க பார்ப்போவியா? தெரியலையே. போகணும். நானும் வரேன். ஈவினிங் அவங்க அம்மா இருப்பாங்க வீட்டில், இருந்துட்டு போகிறாங்க. நீ அவன் ஃப்ரெண்டு தானே? ஒன்று அவங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அதுக்குன்னு உங்களை கூட்டி போனால் என்ன தானே கேள்வி கேட்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நான் உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லு. நீ ஏன் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு மாதிரி. ஓ, ஆனால் அவங்க வீட்டில் புது ஆளெல்லாம் சேர்க்க மாட்டாங்களே. அப்போ நீ மட்டும் அந்த வீட்டில் பெற்று வளர்த்தவங்களா? கரெக்டு தான். சரி, நான் கூப்பிட்டு போகிறேன். போ. அம்மா அவனை ஈவினிங் ஓடினேன். அதான் எனக்கு முன்னாடி உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிடும்ல. வந்து நில்லுங்க. நீங்கள் வந்து கூட்டின்னு போங்க. வீடு உங்களுக்கு தெரியும்ல? ரூட்டு தெரியுமே. அப்புறம் எதுக்கு என்ன பிடிச்சிட்டு நிற்கிறீங்க? அதெல்லாம் அப்படி தான் மூட்டு போ அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம ஜிமினும் அப்படியே அழகாக கேண்டீன் போயிடுறாரு. நம்ம ஜங்குக்கும் வந்து அவருடைய வேலையை பார்க்க போக இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகுது. நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. அழகாக குட்டியோண்டு நம்ம ஜங்குக் பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்கா. ஜங்குக்கா ஃபோன் நோண்டிக்கிட்டு பாக்கெட் உள்ள கையை விட்டுக்கிட்டு அப்படியே ஃபுல் பிளாக்ல அப்படியே கெத்தாக நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் சீனியர் இல்லையா? அப்படியே செம்மையாக நடந்து வந்துட்டுருக்கா. பக்கத்தில் நம்ம ஜிமினா க்யூட்டாக குட்டி அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. இப்போ உடனே போகிற வழியிலேயே நம்ம ஜிமின் தான், ஆமாம் டிவி எதுக்காக பார்க்கணும்? அது எதுக்கு உனக்கு? இல்லை, பார்க்கணுன்னு இவ்வளோ தூரம் கூட வரீங்களே, அதுவும் பைக் இருக்கும்போது நடந்து வரீங்க, அதான் கேட்டேன். சாரை பார்த்து கொஞ்சம் பேச வேண்டிய வேலைகள் இருக்கு. அவன் காலேஜுக்கு வருவான்னு பார்த்தா இன்றைக்கி வரலையா? அதான் நேரில் மீட் பண்ண போகிறேன். ஓ, அப்படி என்ன பேச போகிறீங்க? அது உனக்கு தேவையில்லாதது. கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் அழகாக நம்ம வீட்டு முன்னாடி போன உடனே நீங்கள் என் பின்னாடி நடந்து வாங்க, முன்னாடி போனால் டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்ல இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்க்கு பின்னாடி நின்றுட்டுருக்க. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் டோர் அப்படியே நாக் பண்ணுறாரு. நாக் பண்ணதும் அவங்க நம்ம டேவுடைய அம்மா வந்து பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. நம்ம டேவுடைய அம்மா பார்த்தும் ஒரு குட்டி ஸ்மைல் கொடுக்க இப்போ உடனே அவங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு ஜிமின் வா உள்ள வா உள்ள வா அப்படின்னு சொல்ல இப்போ உடனே 2 பேருமே உள்ளே கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சுக்க. இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மா தான் நம்ம ஜிமினை பார்த்து என்னடா இங்கே வந்துக்கா,
இல்லை ஆண்டி, காலையில் டீ காலேஜுக்கு வரலல்ல, அதான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியா? அவன் தூங்கிட்டுருக்கான்டா. இன்னமுமா? இல்லைல்ல, காலைல எழுந்திரிச்சான், சாப்பிட்டான், கொஞ்ச நேரம் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தான், திரும்பியும் போய் படுத்து தூங்கிட்டான். ஓ, இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்கானா? ஆமாண்டா. ஓ, சரிங்க ஆண்டி. இது ஜங்குக்கு என்னுடைய சீனியர். அதுவும் இல்லாமல் எனக்கும் டேக்கும் ஃப்ரெண்டு. இன்றைக்கி வரலையா அவன்? என்னை மட்டும் தனியாக பார்த்ததுனால நான் டேவை பார்க்க வருவேன்னு சொன்னது கூடயே வந்துட்டார். ஓ அப்படியா? ஹாய் ஜங்குக். ஹாய் ஆண்டி. டேவை போய் பார்க்கலாமா? பார்க்கலாம், பட் ஆனால் தூங்கிட்டுருக்கான். இல்லை ஆண்டி, நான் பார்த்துக்குறேன். உனக்கு ஓகேனா நீ போப்பா அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் அப்படியே நாசுக்காக அப்படியே பெர்மிஷனை வாங்கிட்டு மேலே அப்படியே படிக்கிட்டு நடந்து போகும்போது கீழே உட்காந்துட்டு நம்ம ஜிமின் தான் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செய்கையிலே ஆடிட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, போனே வாயை திறந்தா கொன்றுவேன், அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக மேலே படிக்கிட்டு ஏறி போயிட்டுருக்காரு. கரெக்டாக ரூம் டோரையும் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போக நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நல்லா குப்புற படுத்துட்டு தூங்கிட்டு இருக்காரு. போயிட்டு இப்போ அப்படியே நம்ம டே மேலே இருந்து அந்த பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு நம்ம டே ஃபேஸை பார்க்க அப்படியே அவ்வளோ க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் வந்ததும் தூக்கி போட்டு மிதிக்கணும்னு நினச்சேன். இந்த மூஞ்ச காட்டியே மயக்கிட்டான். ஓய் ஓய், யார் அது? உன் புருஷன் வந்திருக்கேன், எலும்பு. என் புருஷனா? வேண்டாம், எனக்கு தெரியாமல். ஏய், இந்த தூக்கமா? ஏய், நீங்கள் என்ன பண்ணுற? வடை சுட வந்தேன். என்னது? சும்மா பார்த்துட்டு போகிறேன்னு வந்தேன்டா. அம்மா கீழே இருக்காங்க. தெரியும், சத்தமாக பேசாத, கேட்கும். அம்மா தாண்டா மேலே அனுப்பிச்சி விட்டாங்க. என்னது? ஜிமின் கூட வந்தேன். ஜிமின் கூடயா? ஆமாம், அவனும் கீழே தான் இருக்கான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டே தான் அப்படியே யோசிச்சுட்டு பெட்டு மேலே உட்காந்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்கு தான் அப்படியே பொறுமையாக பெட்டு மேலே அப்படியே லைட்டாக கால் எடுத்து வச்சு நம்ம டேக்கு கிட்ட அப்படியே நெருங்கி போக. இப்போ உடனே நம்ம டே தான், டேய் என்னடா பார்வை சரியில்லை? சும்மா தான். என்னது? இல்லையே, பார்க்குறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கே. என்னமோ மாதிரி இருக்கா? ஆமாம், உன் பார்வையிலே காம பார்வையாக இருக்குடா. உன்னை பார்த்தா அதுதான் மைண்டுக்கு வருது, அதனால தான் உள்ளே இருக்கிறது வெளியே தெரியுதா இருக்கும். இல்லை ஜங்கு வேண்டாம், அம்மா எப்போ வேணால் மேலே மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டே தான் லைட்டாக நம்ம ஜங்குக்கு அப்படியே அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கீழே இருந்துக்கிட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு குரல. இப்போ உடனே நம்ம டேவும் மேலே இருந்துட்டு அம்மா வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பொறுமையாக அப்படியே பெட்டில் இருந்து கீழே இறங்கி நம்ம ஜங்குக்கையும் கூப்பிட்டுக்கிட்டு கீழே இருந்து வர. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் நம்ம டேக்கு பின்னாடியே அழகாக பொறுமையாக நடந்து வராரு. கீழே போயிட்டு அந்த கவுச்சில் உட்கார நம்ம ஜங்குக்கா நம்ம டேக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. செய்கையிலேயே அப்படிக்கா போய் உட்காருன்னு சொல்ல, பட் நம்ம ஜங்குக் கேட்காம பக்கத்துலேயே உட்காந்துக்கா. இப்போ உடனே நம்ம டே தான் ஜிம்மினை பார்த்து முறைன்னு முறைக்கா. இப்போ உடனே நம்ம ஜிம்மினும் செய்கையில், டே நான் ஒன்றும் பண்ணலடா, அவர் தாண்டா வரேன்னு கூடயே வந்துட்டார் அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம டேவோடைய அம்மா தான் டக்குன்னு நம்ம டேவை பார்த்து, டேய் உங்ககிட்ட அப்பா ஒரு விஷயம் சொல்ல சொன்னார்ரா. என்னதும்மா? உனக்கு அப்பா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காராம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜிமின் தான் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தவர், என்னது என்ன சொன்னீங்க ஆண்டி? டேக்கு அவங்க அப்பா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரடா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா ஒரு மாதிரி சைடு ஐஸில் பார்த்துக்கிட்டே ஒரு பயத்தோடு நம்ம டேவுடைய அம்மாட்டே கேட்கா. இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மாவும் இடுப்பில் கை வச்சுக்கிட்டு, ஜிமின் உனக்கு உண்மையிலே காது கேட்குதா இல்லையா? எத்தனை வாட்டி சொல்கிறது நான், நம்ம டேக்கு அவங்க அப்பா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, யூஎஸ் மாப்பிள்ள. ஐயோ ஆண்டி, உண்மையிலே டேக்கு மேரேஜா? ஆமாண்டா, இதில் என்ன டவுட் உனக்கு? இல்லை, அது வந்து அது அது வந்துட்டே
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்க்க இப்போ உடனே நம்ம டேவா அவங்க அம்மாவை பிடிச்சி, அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாடா, அப்பா இந்த விஷயத்த நேற்று நைட்டு தான் சொன்னார். சாரி இவன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது விஷயமா தான் நேற்று ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தார். அம்மா என்கிட்ட கேட்காம எப்படிம்மா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க? டேய், அப்பாவுக்கு தெரியாத நல்ல விஷயமா சொல்ல, அவர் எல்லாமே உன் நல்லதுக்கு தானே பண்ணுவார். யூஎஸ் மேப்பில் வேறு உன்னை நல்லா பத்திரமா பார்த்துப்பான்டா. கை நிறைய சேலரி, வெல் செட்டில்டு, நல்ல கேரக்டரு. ஸோ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீ எதுவும் அவ்வளோவா கஷ்டப்பட தேவையில்ல. அழகாக வேலைக்கு போனவா வந்தமான்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கலாம்டா. அதனால தான். அதெல்லாம் இல்லைம்மா, எனக்கு மேரேஜ்லாம் வேண்டாம், கேன்சல் பண்ணுங்கள். டே ப்ளீஸ்டா, அப்பா முடிவு பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் அம்மா, அது வந்து அப்படின்ட்டு நம்ம டே தான் அப்படியே பேச போக, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு டேவுடைய கையை பிடிச்சிட்டு, டே அம்மா தான் சொல்கிறாங்கல்ல, மேரேஜ் தானே பண்ணிக்கோ, கொஞ்ச நாள் அப்படி இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஜங்குக்கு என்ன பேசுகிற? டே ஓகே சொல்லு. என்னால் முடியாது, ப்ளீஸ் நான் உன்ட்டு அப்புறமேட்டு ஃபோனில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவும் அப்படியே அமைதியாக நம்ம ஜங்குக்கே குருன்னு பார்த்துட்ருக்காரு. எதுக்கு இவன் வந்து எதுவும் பேச விடாமல் கையை பிடிச்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே வந்து ஒன்றுமே பேசலை, ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கும் ஜிம்மினும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கிளம்பிடுறாங்கடா. நம்ம ஜங்குக்கு கிளம்பும் போதும் நம்ம டே ஒரு மாதிரி ஏக்கமாக பார்க்குறாரு, எதுனா பேச அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜங்குக்கா பின்னாடி திரும்பி கூட பார்க்காம அவர் பாட்டுன்னு நடந்து போயிடா. இப்போ உடனே நம்ம ஜிமினும் நம்ம ஜங்குக் கூடயே நடந்து போயிடுறாரு. பாதி தூரத்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஜிமின் தான் ஜங்குக்கை பார்த்து, ஏய் ஜங்குக், எதுக்காக நீ நான் அவன்கிட்ட பேச வேண்டாம்னு சொன்னேன்? அவனுக்கு மேரேஜ் தானே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் 2 பேரும் நல்லா லவ் பண்ணுறீங்க, அவனை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிற அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜிமினும், குள்ள வாத்து வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பொறுமையாக நம்ம ஜங்குக்கு நம்ம ஜிம்மின் அப்படியே கூப்பிட்டு போயிடுறாருடா. இப்போ அப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. நம்ம ஜங்குக் கிட்ட ஃபோன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்காரு. பட் கால் அட்டன் பண்ண பாடே இல்லை. கொஞ்சம் அப்படியே நாட்கள் போகுது, 2 வீக்ஸ் ஆகுது. நம்ம ஜங்குக் இன்னமும் நம்ம டே கிட்ட பேசவே இல்லை. காலேஜுக்கு போயிட்டு தான் வந்துட்டுருக்காரு. பட் நம்ம ஜங்குக்கு நம்ம டே கண்ணில் படவே இல்லை. சரி அட்லீஸ்ட் இவங்க பார்த்தாவது பேசுவோன்னு பார்த்தா, இவங்ககிட்ட போய் விசாரித்தா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிடுறாரு. இப்போ ஒன்று நம்ம டேக்கா ஒரு மாதிரி பயமாயிடுது. சரி அட்லீஸ்ட் நம்ம இவங்களுக்கு காலாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கால் பண்ணேன். ஆனால் நம்ம இவங்க வேணும்ன்ட்டு கால் அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி வைக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. நம்ம டேக்கும் அந்த நம்ம டேவுடைய அப்பா வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண அந்த பையனுக்கும் வந்து அந்த வெட்டிங் டேட் வந்து வந்துருச்சு. இப்போது 2 பேருமே அவங்கவுங்க ரூமில் உட்காந்து ரெடி ஆகிட்டுருக்கா. நம்ம டேவா அந்த நிமிஷமும் எனக்கு மேரேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் ஆர்கியூ பண்ணுறாரு. பட் அவங்க அம்மாவும் கேட்கல, அவங்க அப்பாவும் கேட்கல. கம்பல் பண்ணி நம்ம டேவை ஃபுல்லாக அப்படியே ரெடி பண்ணி உட்கார வைக்கா. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் அந்த ரூம்குள்ளே வந்துட்டு, டே என்னடா ரெடியாகி உட்காந்துட்ருக்கா? ஜிமின், ஜங்குக்கு வந்திருக்கானா, நான் அவன்கிட்ட ஓடிடுறேனே ப்ளீஸ், எனக்கு இது வேண்டாம்டா, எனக்கு இது பிடிக்கவே இல்லை. டே எனக்கே உன்னை இந்த காலத்தில் பார்க்குறதுக்கு சுத்தமாக பிடிக்கலடா. ஜங்குக்கு வரலடா. வரலையா? ஏ அவ்வளோதானாடா, நான் அவனை ட்ரூவாக லவ் பண்ணேடா, ஏன்டா அவன் எதுவுமே பேசலை? ஏ எனக்கு தெரிஞ்ச ஜங்குக்கு ஒன்று விட்டுட்டான்னு நினைக்கிறேன். டே இல்லை, அப்படிலாம் இருக்காது. என் ஜங்குக்கு என்னை விட மாட்டான்டா, எனக்கு தெரியும் அவனை பற்றி. அவன் வருவான், கூட்டிகிட்டு போவான்டா என்ன. அப்படின்னு நினச்சிட்ருக்கியா? இந்த பாரு, உனக்கு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் கிட்ட ஆக போகுது. உன் முன்னாடி ஒரு தடவையாவது வந்தானா? அன்றைக்கி என்னமோ யோசிச்ச மாதிரி உன் கையை பிடிச்சான், நான் அப்புறமேட்டு வந்து பேசுகிறேன்ட்டு. ஆனால் ஒன்றுமே பண்ணலை. வேஸ்ட்டுடா அவன், விடு. இல்லைடா, அது வந்து வேணாண்டா, விட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்காரு. நம்ம ஜிமின் வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் நம்ம டேக்கு அதில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ இவங்க மேரேஜ் பண்ண வேண்டிய அந்த நேரம் 2 பேருமே, அதாவது நம்ம டேக்கு வந்து அந்த அலைன்ஸ் பார்த்தாங்க இல்லையா, அந்த பர்சனும் வந்து முன்னாடி நின்றுட்டுருக்காரு. நம்ம டேவும் வந்து அப்படியே அந்த பர்சனுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. இப்போ உடனே 2 பேருக்கும் ரிங் மாற்ற வேண்டிய தருணம். இப்போ அந்த பர்சன் நம்ம டேக்கு முன்னாடி நின்றுட்டுருக்க அந்த பர்சன் நம்ம டேவை பார்த்து,
எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்ல, இப்போ உடனே நான் அந்த உள்ள ஃபாதர்ஸு அங்கே வந்திருக்கவங்க கெஸ்ட்டஸ் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு ஒரு மாதிரி மூஞ்ச பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே அந்த பர்சன், எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை, என்னை இதை கட்டாயப்படுத்தி தான் பண்ண வச்சாங்க, நான் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அப்படி இறங்கி அந்த இடத்த விட்டு அப்படி போயிட, அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம டேவை பார்த்து ஒரு மாதிரி பேசிகிட்ருக்காங்க. இப்போ உடனே நம்ம டேவோடைய அம்மாவுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது, அவங்க அப்பாவுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. இன்னும் இது நல்லா விசாரித்து தானே கொண்டு வந்தோம், என்னாச்சு இது மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்ருக்கா. நம்ம டேவா ஒரு மாதிரி தலை குனிஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. கீழே நின்றுட்டு நம்ம ஜிமின் தான், அட்லீஸ்ட் கீழே வந்துடுறா, கீழே வா அப்படின்னு சொல்ல, பட் நம்ம டே அழுதுகிட்டு அந்த இடத்த விட்டு சுத்தமாக நகராமல் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜங்குக்கு விட்டு போயிட்டாரு. அதுவும் இல்லாமல் இந்த பர்சனை இந்த மாதிரி ஹர்ட் பண்ணனால ஒரு மாதிரி எப்படி மண்டை குடைச்சல் அப்படி நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டேவோடைய அம்மா கிட்ட ஒரு பர்சன் வந்து, ஆண்டி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நான் டேவை மேரேஜ் பண்ணிக்கிட்டுமா? என்னப்பா சொல்கிறேன்? ஆண்டி நான் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன்ல, ஜங்குக் டேவுடைய சீனியர். ஆ, ஞாபகம் இருக்குது. ஆனால் நீ எப்படிப்பா? ஆண்டி நான் எங்கள் அம்மா அப்பாட்ட பேசிட்டேன், எனக்கு டேவை மேரேஜ் பண்ண ஓகே. ஒரு வாட்டி டேட்ட பேசுனீங்களா? ஆனால் அது வந்து இல்லை ஆண்டி, நான் கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க. இப்போ நீங்கள் டேவை இந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது மான பிரச்சனை. டேவை அது வெளியே கூப்பிட்டு போகும்போது வேறு எல்லாருமே வந்து டேவை பார்த்து ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால் இந்த இடத்துல இதை முடிக்கிறதுக்கு இதை விட்டால் வேறு வழி கிடையாது. நான் டேவை மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் அது வந்து அது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல். ஆண்டி நான் அவனுடைய சீனியர், நான் அவனை நிறைய வாட்டி காலேஜில் பார்த்துருக்கேன். ரொம்பவும் டிசிப்ளினான பையன், அமைதியான பையன், எந்த வம்பு தும்புக்கும் போனது கிடையாது. இந்த காலத்தில் இந்த மாதிரி பசங்க கிடைக்கிறதே கஷ்டம். நான் இவன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் இல்லைனா டேக்கு ஒன்றும் இல்லைனா நான் அவனை எங்கேயும் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு 100% நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவுடைய அம்மாவும் அவங்க அப்பா கிட்டே பேசுகிறாங்க. அவங்க அப்பாவும் ஒரு மாதிரி உட்காந்து யோசிக்கிறாரு. ஏன்னா இது வந்து குடும்பமான பிரச்சனை இல்லையா, அதனால் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்கா. இப்போ உடனே அவங்க அம்மா தான் ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்ட கொடுக்கணும் ஓட, அங்கே டேவா ஒரு மாதிரி அப்படியே டேஸ் ஃபாலோட் அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம டேவும், டே ஐம் சாரி, நீ அத்தனை வாட்டி சொல்லியும் நான் அந்த மேரேஜ் பண்ணது தப்பு தான், பட் உனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது உனக்குறான் பாரு, அந்த பையனை நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா? அம்மா நீங்கள் கை காட்டுற பையனெல்லாம் நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா? இல்லைடா, அவனே வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இத்தனை பேருக்கு மத்தியில் உனக்கு கல்யாணம் ஆகாமல் போன வரையாப்பன்னு ஒரு மாதிரி பார்ப்பேன்டா. ப்ளீஸ் தற்போதைக்காக யாருமா அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே கூட்டத்திலே கை காட்ட, இப்போ உடனே அந்த சைடில் இருந்த ஒரு பர்சன் அப்படியே ரெட் கலர் வெல்வெட் ட்ரெஸ் போட்டு அவ்வளோ அழகாக அப்படியே ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்கார் அந்த ட்ரெஸ்ஸில். அவர் ஒரு மாதிரி அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் போட்டு அப்படியே எதிர்க்க வந்து நிற்க, அவருடைய ஆர்ம்ஸ்லாம் அப்படியே ஒரு மாதிரி கை கட்டினது ஒரு மாதிரி அப்படியே அழகாக பல்ஜாக நிற்கிது. அதை பார்த்துட்டு நம்ம டேக்கு சங்கு, அம்மா அவரை வந்து கேட்டாரா? ஆமாடா, அதுவும் சீனியர் வேறு. அம்மா அது சீனியர்மா, ஆனால் அப்படியே வந்து ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னார்ரா, வேறு வழி இல்லை, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணடா ப்ளீஸ். சரிம்மா, உனக்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே சரின்னு சொல்லிவிட்டு நம்ம டேவுடைய அம்மா தான் கடந்து அந்த பர்சனை, அதாவது நம்ம ஜங்குக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்க வச்சுட்டு அழகாக ரிங்கெல்லாம் மாற்ற சொல்ல, இப்போ உடனே ரிங் மாற்றும் போது தான் நம்ம ஜங்குக்கு டேவை பார்த்த, எப்படி வந்து பார்த்தல, டே 3 வாரமாக எங்கடா போனான்? அவன் அப்ராடில் இருந்தால யூஎஸ் மாப்பிள்ள போயிட்டு கொஞ்சம் மிரட்ட வேண்டாம், அதான் போயிட்டு வந்தான். அட பாவி, அங்கேயே போய்ட்டு வந்தா? இப்போ என்ன அவன் சும்மா ஒன்றா நினச்சியா? அவனுக்கு மரண பயத்தை காட்டி விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் பையன் கல்யாணமே பண்ண மாட்டான் பாரு. ஜங்குக்கா அப்படி என்னடா பண்ணி தொலைச்ச? அதெல்லாம் அப்படி தான், முதல்ல ரிங்க போட.
அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே 2 பேருமே அந்த ஃபாதர் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அழகாக ரிங்கை மாற்றிக்கிறாங்கடா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் நம்ம டீவை பார்த்து ஒரு மாதிரி கண்ணடிச்சிட்டு நிற்க, நம்ம டீவா ஒரு மாதிரி ஷையாக நின்றுட்டுருக்காரு. இவங்க 2 பேரும் அழகாக கை கோர்த்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ உடனே கீழே இருந்துட்டு நம்ம ஜிமின் தான், அப்பாடா இப்படி 2த்துக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கா. பக்கத்தில் நம்ம டேவோடைய அம்மா தான் நம்ம ஜிமின் பக்கத்தில். நம்ம ஜிமின்கிட்டேயே, ஜிமின் யூஎஸ் மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்னால் சீனியரை கட்டிக்கிட்டு நிற்கிறான், அதுவும் மூஞ்சில் பல்ல பாரு, அப்படியே 32 பல்லும் தெரியுது, எப்படிரா 2 பேரும் லவ் பண்ணாங்கல்ல கல்யாணம் பண்ணாமல்? என்ன சொன்ன? ஐயோ உளறிட்டேனே. ஆண்டி அது சீனியர் ஜூனியர் ஹெட்லாம் இல்லாமல் காலேஜில் ஒன்றா இருப்போம். ஸோ அந்த மாதிரி விதத்தில். ஜிமின் ஒழுங்கா சொல்லு, என்னாச்சு? 2 பேர் முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா? ஐயோ போச்சு, சொல்லுடா. அது வந்து ஆண்டி, அவங்க 2 பேரும் 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னது? அது அவ்வளோதான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இதுக்கப்புறம் என்ன தெரியணும்? ஐயோ ஆண்டி ப்ளீஸ், டேவோடைய அப்பாவுக்கு தெரிய வேண்டாம், அப்புறம் டேவை போட்டு அடிக்க எதனா செஞ்சிருவாரு, ப்ளீஸ் ஆண்டி. நான் எதுவும் செய்ய மாட்டேன். பையன் இப்படி சீனியர் ரொம்ப நல்லவர், பார்க்க தான் கொஞ்சம் ரகடு, பட் டேக்கிட்ட பூனைக்குட்டி மாதிரி அமைதியாக இருப்பார். ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம், நல்லவர் தான். உன் பேச்சை நம்பி விட்டுறேன். என்னது என் பேச்சை நம்பியா? என் பேச்சை நம்பி வீட்லேயே விட மாட்டாங்க, நீங்கள் விட்றீங்களே. சரிங்க ஆண்டி, உங்கள் பேச்சுக்கு என் பேச்சுக்கு நானே கேரண்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அம்மாவை அப்படியே இப்படியே கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அழகாக நம்ம ஜிம்மில் நின்றுட்டுருக்கா. மேலே பார்த்தா நம்ம டேவும் ஜங்குக்கும் அழகாக அப்படியே கை கோத்துக்கிட்டு கிஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கா துடிக்கிறாரு, கிட்ட வாடா கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டேயுமே வந்து பேசி சிரிச்சிட்டு அழகாக அந்த ரிசப்ஷன் அந்த கெஸ்ட்டெலாம் வருவாங்க இல்லையா விஷ் பண்ணுறதுக்கு, அழகாக விஷ் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாருமே போகிறாங்க. இப்போ ஒன்று நம்ம டேவையும் ஜங்குக்கு தான் கட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் 2 பேரும் ஒரு தனி ரூமில் இருக்காங்க. நம்ம தேவா அப்படியே ஒரு மாதிரி வெட்கப்பட்ட அந்த பெட்டில் அப்படியே உட்காந்துட்ருக்கா. பக்கத்தில் நம்ம ஜங்குக்கும் என்ன வெக்கமா? இல்லை யோசிச்சுட்ருக்கேன், ஃபஸ்ட் நைட்டில் என்னடா யோசிச்சுட்ருக்கேன். ஏய் இரு, எனக்கு இதுவே கனவு மாதிரி இருக்கு. கனவு மாதிரி இருக்கா? ஆமாம், எப்படி நீ எங்கள் அம்மாவை கவுத்த? அது பேச வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பேசினா எல்லாம் நடக்கும். கொலான்னு பேசிகிட்டு இருந்தால் ஒன்றுமே நடக்காது. ஆனால் ஷங்குக்கா உங்கள் வீட்டில் நான் அன்றைக்கே சொன்னேன்ல, ஜிம்மின் வளர்னதுனால எங்கள் வீட்டில் டவுட் வந்துச்சுன்னு. இந்த மாப்பிள்ளை ஓடும் போதே எங்கள் அம்மாட்ட போய்ட்டு நான் சொல்லிட்டேன், நான் அவனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவுக்கு உன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்பா கொஞ்சம் வேணாக்கினான்னு தான் சொன்னார், பட் பொண்டாட்டி பேசி வேலை தட்டியிருக்கா. எங்கள் அம்மா பையன் நல்லா இருக்கான், நல்ல பையனாக இருப்பான் போலன்னு சொல்லிட்டு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணாங்க. நான் ஓடி வந்து என் சீனை காட்டினேன். அம்மா வாங்கிட்டாங்க, பொண்ணை தூக்கிட்டேன். அட பாவி, மாஸ்டர் பிளானோட தான் இருந்த போலையே. அஃப்கோர்ஸ் டியர். என்ன ஓஹோ, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்க போறியா? என்னத்தை ஆரம்பிக்க போகிற? எதுக்கு இந்த ரூமில் இருக்கோமோ அதுதான். எனக்கு தூக்கம் வருதே. தூக்கம் வருதா? அப்படியே பளிர்னு வச்சேன்னு வச்சுக்கேன். ஜங்குக்கா ஐ லவ் யூ. பிளேட்டை மாற்றிட்டான். ஐ லவ் யூ டூ. இப்படியே பேசி மாய்க்கிட்டுறா. சரி. எனக்கு என்ன எடுத்துகிட்டு வந்தா? என்ன எடுத்துகிட்டு வந்தியா? ஆமாம், யூஎஸ் போயிட்டு அவனை மிரட்டிட்டுலாம் வந்தேன், அங்கேருந்து எதுவும் வாங்கிட்டு வரலையா? அட பாவி, உயிரை பணையை வச்சு உன்னை என் கூட வச்சுக்கணும்னு போயிட்டு அவனை மிரட்ட போனால் அங்கே என்ன நான் டூர் கடை போயிட்டு வந்தேன், நான் வாங்கிட்டு வந்தேன்னு கேட்குறேன். சரி விடு, எதுவும் வாங்கிட்டு வரல, நீ தான் போ. ஏய் நானே உனக்கு தான்டா, என்கிட்ட நிறைய வித்தை இருக்குது, காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம மேலே அப்படியே லைட்டாக பாஞ்சு அழகாக அவருடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் மேலே கிஸ் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம டீவா அந்த கிஸ்லலாம் அப்படியே சின்னிங்கிக்கிட்டு அப்படியே பேக் கிஸ் பண்ணிக்கிட்டு
அழகா 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த நைட் அப்படியே கழிக்கிறாங்கடா. ரொம்பவும் அழகான லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நம்ம டீக்குக்கு. ஓகேடா, நான் இதை இங்கேயே முடிக்கிறேன். ஷார்ட் டியூரேஷன்னால எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமலேயும் போயிருக்கலாம். எதுனா மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகேடா, நான் போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. 30 மினிட்ஸ்க்குள்ளே வரும்னு நினச்சேன். பரவாயில்ல, 44 மினிட்ஸ் வந்திருக்கு. ஓகே, பாய் பாய்டா. என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஃபஸ்ட்டு சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், இதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் இடையில கேப் வந்துச்சுன்னா அக்காவை திட்டாதீங்க. கொஞ்சம் ஷெட்யூல் டைட் ஆகிடுச்சின்னு நீங்களே நினச்சிக்கணும். ஓகே, ஓகேடா, பாய். ஐ லவ் யூ ஆல். ஓகே, பாய் 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 பாய். குட் நைட். சேஃபாக இருங்க, தண்ணி குடிங்க, சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, சேஃபாக இருங்க மூன்ஸ். பாய் பாய்.